ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்டதான வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமே, ஆனால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று விண்ணப்பிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் யோசுவாவின் அங்கலாய்ப்பை தான் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள், தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி போட்டுக்கொண்டு விண்ணப்பித்த விண்ணப்பம் தான் இந்த விண்ணப்பம். எமோரியர் கையில ஒப்பு கொடுக்கவா எங்களை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்க யோர்தானுக்கு அப்புறத்துல திருப்தியா வாழ்ந்திருப்போமே, இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அங்க விண்ணப்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, காரணம் என்ன? ஆயி பட்டணத்துல ஏற்பட்டதான ஒரு தோல்வி. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானு அணிவித்து வந்த பொழுது அங்கே தடையா இருந்த ஒரு காரியம் யோர்தானை கடந்து எரிகோவை 7 நாட்கள் சுற்றி வந்து சுதந்தரித்து கொண்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்திலே தோற்று போகிறார்கள். இந்த 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் மூப்பர்கள் சொல்றாங்க, நம்ம எல்லாரும் போவது தேவையில்லை, அவங்க கொஞ்சம் ஜனங்க தான், அதனால நம்மள கொஞ்சம் பேர் போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு 3000 பேர் போறாங்க. அந்த 3000 பேர் போனா ஆயி பட்டணம் சிறிய பட்டணமா இருந்தாலும் மொத்தமே அங்க 12,000 ஜனங்கள் தான் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா அந்த 12,000 பேரையும் இந்த 3000 பேரால வீழ்த்த முடியல. அவங்க ஒரு 36 பேரை இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டி போடுகிறதை நம்ம அங்க பார்க்க முடியும். அப்பொழுதுதான் அவர் தன் தலையின் மேல புழுதியை போட்டுக்கொண்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தேவ சமூகத்துல முகங்குப்புற விழுந்து கடந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 10வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதுல எனக்கு துரோகம் பண்ணினார்கள், சாபத்தீடானதை எடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எரிகோவுல நான் எதையுமே எடுக்க கூடாது, அது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம், அது சாபத்தீடானது, அதை நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா சாபத்தீடானதை எடுத்து தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ள ஒளித்து வைத்தது உண்டே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப யோசுவா கேட்கிறார், யார் ஆண்டவரே? சொல்லும் போது, நான் குறிக்கிற கோத்திரம் வரணும், அதுல குறிக்கிற குடும்பம் வரணும், நான் குறிக்கிற நபரை நான் உனக்கு காட்டுவேன்னு சொன்னோன்னே யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து ஜனங்களை எல்லாம் கோத்திரம் கோத்திரமாய் குடும்பமாய் அழைக்கும் பொழுது அங்கே ஆகானுடைய பேருக்கு குறிக்கப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அங்க ஆகானை குறித்து நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்தது எனக்கு சொல்லு, அதை ஒழிக்காதே என்றான். அப்பா அவ சொல்றா, 20ஆம் வசனத்துல சொல்ற, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். என்ன சொல்றான்? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலம், இவையெல்லாம் இச்சித்து நான் எடுத்து என் கூடாரத்துக்கு அடியில புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் தானே. இது எதுக்கு இதுக்கு கர்த்தர் ஒரு தோல்வியை கொடுக்கணும் நீங்க யோசிக்கலாம். இங்கதான் மேட்ரே இருக்கு. கர்த்தர் அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தை கட்டுகிறவன் மேலும் ஒரு பெரிய சாபத்தை யோசுவா அங்கே குறிக்கிறது 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அதனாலதான் கர்த்தர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தோல்வியை கட்டளையிட்டார்.
இங்க அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். வெள்ளி பொண்ணுலாம் எதுக்கா? கர்த்தருக்குரியதான். அத பொக்கிஷத்துல சேர்க்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எதுக்கு? ஒருவேளை தேவ திட்டத்திற்கு அவைகள் தேவைப்படும், அதனால கர்த்தர் சேர்க்க சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க அவன் என்ன எடுக்கிறான் பாருங்க, 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் ஒரு பொன் பாலம். அப்ப இங்க பொன்னையும் வெள்ளியையும் அங்க எடுக்கிறான். அப்போ கர்த்தருக்கு உரியதையே திருடுறான். நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா எதெல்லாம் கர்த்தருக்குரியது? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய நாள் என்று ஒன்றை வேதம் நமக்கு சொல்கிறது. அவருடைய ஆராதனையின் நாள் கர்த்தருக்குரியது. அதுல நீ யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், என் ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளிலே நீ யாதொரு வேலையை செய்யாமல் உனக்கு இஷ்டமானபடி நடவாமல் உன் காலை தீமைக்கு விலக்கி உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து அதை கர்த்தருடைய நாளென்று மகிமை நாளென்று நீ எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களில நான் உன்னை ஏறி இருக்கும்படி செய்து யாக்கோபின் சுதந்திரத்தினால நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய மகிமையான இந்த தேவனுக்குரிய அந்த நாளை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இங்கே ஆகான் கர்த்தருக்குரியதை எடுத்து கொண்டதினாலே அங்கே அவன் மாத்திரமல்ல, முழு தேசமும் முழு ஜனங்களும் ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். நம் நிமித்தமாய் சபைக்கு இடரல் உண்டாகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை ஆராதனையை நீங்க அலட்சியமாய் நினைக்கிறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னா நான் உங்களை பயமுறுத்தல, தேவ கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். ஆராதனையின் நாளை மகிமையின் நாளாக எண்ணுங்கள். இரண்டாவதாக, எது கர்த்தருக்குரியது? தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது, அதை நாம் வஞ்சிக்க கூடாது என்று மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படி கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுதுதான் அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அது லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் 10ல் 1 பங்கு கர்த்தருக்குரியது. அடுத்ததாக முதற் பலன்கள் எல்லாம் கர்த்தருக்குரியது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா கூட அந்த முதல் ஆண் பிள்ளை அது கர்த்தருக்குரிய பிள்ளை. இன்னைக்கு ஒருவேளை மூத்த பிள்ளையை நம்ம நல்லா படிக்க வச்சுட்டு 2வது பிள்ளை படிக்க முடியலன்னு சொன்னா 2வது பிள்ளைய கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு பைபிள் காலேஜுக்கு அனுப்புவாங்க. ஆனா மூத்த பிள்ளை எனக்கு சம்பாதிச்சு போடுவான்ட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, எனக்குரியதை எனக்கு தந்துருன்னு. ஆனா அந்த பிள்ளை கடைசியில அவர்களுக்கு பிரயோஜனமற்ற பிள்ளையா இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நஷ்டத்தை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கும். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காரியங்கள்ங்க, புதிய ஏற்பாட்டில் அப்படி என்ன கர்த்தருக்குரியதை எடுக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அனனியா சப்பீரால் கர்த்தருக்குரிய ஒரு பங்கை அவர்கள் வஞ்சித்து வச்சதுனால அவங்க ஜீவனே இழந்து போயிடுச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவோம், அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்ததாக ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வைன்னு வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாபிலோன் மிகுந்த ஆடம்பரம் நிறைந்ததான ஒரு இடம், விக்கிரக நிறைந்ததான இடம். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, மகா பாபிலோன் வேசித்தனத்துக்கு உரிய நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்க உள்ள ஒன்னை இச்சித்து எடுக்கிற அளவுக்கு இவன் மிகவும் இச்சை மிகுந்தவனாய் காணப்படுகிறான். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குரியதை நாம் வஞ்சிக்கும் போது, கர்த்தருக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்கிறவர்களா இருக்கிறது மாத்திரமல்ல, எதை இச்சித்து எடுக்கிறோமோ அந்த இச்சை பின் நாட்களில் மரணத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போகிறதாய் மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த யோசுவாவின் விண்ணப்பத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நாம கொடுப்போம். அடுத்து நீங்க
சாபத்தீடானதெல்லாம் விளக்கி ஆகானை கல்லெறிந்து கொன்று போட்டு அவனுடைய மிருக ஜீவன்கள் குடும்பம் அனைச்சையும் கல்லெறிந்து கொன்று போட்டு அது மேல ஒரு பெரிய கற்குவியல் அடையாளமா குவிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னு சொன்னா, அங்கே யோசுவா கர்த்தரின் ஆலோசனைப்படி பதிவிடைகளை அங்கே வைத்து அங்கே ஆயி பட்டணத்தின் மேல் ஒரு ஜெயத்தை எடுக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, சத்ருவின் மேல ஒரு ஜெயம் நமக்கு இருக்கணும்னு சொன்னா சாபத்தீடானதை நாம் இச்சிக்க கூடாது, கர்த்தருக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, நம்முடைய இச்சை மிகுந்தவர்களாய் இந்த பூமியில நாம் வாழக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளைகள்ல ஒன்றே இச்சியாதிருப்பாயாக. இந்த இச்சை நமக்குள்ள வரும் பொழுது நாம் பாவம் மிகுந்தவர்களாய் மாறி போகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள்ள இல்லாதபடி அந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன், எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அப்பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, யோசுவாவின் மூலமாய் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சாபத்தீடானதிலே எடுத்துக்கொள்ளாதவர்களாய், கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொள்ளாதவர்களாய் நாங்கள் இந்த பூமியில உண்மையுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒருவேளை அப்படிப்பட்டதான இச்சையான பாவங்கள் எங்களுக்குள்ளே காணப்படுமே ஆனால் அந்த மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரிப்பின் ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பன், ஆசீர்வதிப்பீராக. நாங்க சாபத்தீடானதை எடுத்துக்கொள்கிறது நிமித்தமாய், கர்த்தருடையதை வஞ்சிக்கிறது நிமித்தமாய் நாங்கள் மாத்திரமல்ல எங்க சந்ததியும் பாதிக்கப்படுகிறது என்கிறதான ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகள்னால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தகப்பனே, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.